பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணி இடையேயான மோதலுக்கு பாஜக உடனான கூட்டணி முக்கிய காரணமாக இருந்தது அம்பலமாகியுள்ளது. 2024 டிசம்பர் 28ஆம் தேதி நடந்த பாமக பொதுக்குழுவில் கட்சியின் இளைஞர் சங்க தலைவராக தனது மகள் வழி பேரனான முகுந்தனை நியமிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலம் தந்தை மகன் இடையேயான மோதல் பகிரங்கமானது. 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தாலும் முகுந்தன் நியமனத்தில் உறுதியுடன் இருந்த ராமதாஸ் அன்புமணி வகித்து வந்த பாமக தலைவர் பதவியை தானே எடுத்துக் கொள்வதாக கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அதிரடியாக அறிவித்தார். பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தானே பாமக தலைவர் என்பதில் அன்புமணி உறுதியாக இருந்தார். பாமகவுடைய நிறுவன தலைவராக நிறுவன தலைவர் இன்னைக்கு மாநில தலைவர் மாநில தலைவராக ஆயிட்டார். மாநில தலைவராக நிறுவனர் மற்றும் தலைவர். நிறுவனர் மற்றும் தலைவர். மோதல் போக்குக்கு மத்தியில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமகவின் சித்திரை முழு நிலவு நாள் மாநாட்டில் இருவரும் ஒன்றாக பங்கேற்றனர். ஆனால் மேடையில் பேசிய ராமதாஸ் அன்புமணியை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார். அன்புமணியின் எந்த திட்டமும் பலிக்காது என்றும் சூசகமாக சாடினார். வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 செல்ஃபோன் வச்சுருக்கிறேன், இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது. மாநாட்டில் ராமதாஸ் முன்வைத்த விமர்சனம் அன்புமணியின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. சிலர் சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக ராமதாஸ் மீது விமர்சனங்களையும் முன்வைத்தனர். அன்புமணிக்கு நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு அதிகரிப்பதாகவும் பேச்சு எழுந்தது. இதனால் கட்சி தலைவர் மாற்றத்திற்கு பொதுக்குழுவை கூட்டி அங்கீகாரம் பெறும் வகையில் தைலாபுரத்தில் பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். கட்சியின் அணிகள் வாரியாக 3 நாட்களுக்கு மேல் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டங்களை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்தனர். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ராமதாஸ் திட்டமிட்டு நிர்வாகிகள் தடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பாமகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக கூட்டத்தை புறக்கணித்ததால் அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் வயதானாலும் தான் வலுவுடன் இருப்பதாக விளக்கமளித்தார். நீச்சல் குளத்தில் ராமதாஸ் குளித்த வீடியோவும் திடீரென்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தர்மபுரியில் நடந்த கூட்டம் ஒன்றில் பேசிய அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து மாற்றும் அளவுக்கு தான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று தெரியாமல் மன உளைச்சலில் இருப்பதாக குறிப்பிட்டார். ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். நான் 1 மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்?
என்ன தவறு செய்தேன் என்பது தெரியவில்லை என்ற அன்புமணியின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையிலேயே ராமதாஸ் 1 மணி நேரத்துக்கும் மேலாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என தான் அறிவுறுத்திய போதும் தனக்கு தெரியாமலேயே பாஜகவுடன் அன்புமணி கூட்டணி பேசி முடித்துவிட்டதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். இதன் மூலம் ஓராண்டுக்கும் மேலாக இருவரிடையே மோதல் நீடிப்பது தெரியவந்துள்ளது. என்ன தவறு செய்தேன் என்பது தெரியவில்லை என்ற அன்புமணி பேச்சுக்கு பதிலடி தரும் வகையிலேயே ராமதாஸ் 1 மணி நேரத்துக்கும் மேலாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே நீடித்து வரும் பிரச்சினைக்கு விரைவில் சுமூக தீர்வு எட்டப்படும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறி வந்த நிலையில் மோதல் முற்றியிருப்பது கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர அன்புமணி திட்டமிடுவதாக வெளியான தகவலே மோதல் முற்றுவதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் வரும் நாட்களில் இருவரிடையேயான மோதல் வலுப்பெறுமா அல்லது சுமூக தீர்வு எட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.